போதகர் ஆல்பர்ட் என் மார்ட்டின் ஒரு உத்தம ஊழியரின் நினைவாக. மதிப்புக்குரிய போதகர் ஆல்பர்ட் என் மார்ட்டின் இன்று மகிமைக்குள் பிரவேசித்தார். சீர்திருத்த கிறிஸ்தவ உலகம் போதகர் ஆல்பர்ட் என் மார்ட்டின் அவருடைய பிரிவால் துயரமடைகிறது. இன்றைய காலகட்டத்தில் புகழ்பெற்ற பல போதகர்கள் மோசமான மற்றும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் அவர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு உன்னத சாட்சியாக போதகர் மார்ட்டின் திகழ்கிறார். அவர் ஒரு மாபெரும் ஆவிக்குரிய தலைவராக இருந்தாலும் அவரும் நம்மை போன்ற சாதாரண பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு மனிதர்தான். அவருடைய அன்பு மனைவி புற்றுநோயால் மரித்தபோது அவர் ஒரு இருண்ட பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து சென்றார். அந்த ஆழமான துயரத்தின் மத்தியிலும் தேவனுடைய கிருபையை மட்டுமே சார்ந்து வேதபூர்வமான நம்பிக்கையோடு எப்படி துக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன்மாதிரியாக நிற்கிறார். மேடையில் எப்படி பிரசங்கித்தாரோ அதே பரிசுத்தத்தோடு தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் வாழ்ந்து காட்டினார். உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் அதிகாரம் 13:7 என்ற இந்த வேத வசனத்திற்கு அவர் மிக சிறந்த உதாரணமாக திகழ்கிறார். நியூ ஜெர்சியில் உள்ள ட்ரினிட்டி பேப்டிஸ்ட் சபையில் 46 ஆண்டுகள் உண்மையான மேய்ப்பராக அவர் பணியாற்றினார். மிகச் சிறந்த பிரசங்கியாக இருந்த போதிலும் அவர் ஒருபோதும் புகழை தேடியதில்லை. அவர் மக்களோடு மக்களாக பழகும் மிகவும் எளிமையான ஒருவராகவும் சிறந்த குடும்ப தலைவராகவும் இருந்தார். தேவனுடைய மனிதன் என்பவன் முதலில் தன் குடும்பத்தை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு சாட்சியாக வாழ்கிறார். அவர் ஒருபோதும் மனிதர்களின் புகழ்ச்சிக்காக கிருபையின் உபதேசங்களில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளவில்லை. பிரசங்க மேடையை தாண்டி அவர் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரியல் அகாடமி இணைந்து நிறுவி 20 ஆண்டுகள் போதகர்களுக்கான இறையலை கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறை ஊழியர்களை உருவாக்கினார். மேலும் த மேன் ஆஃப் காட், ப்ரீச்சிங் இன் த ஹோலி ஸ்பிரிட் போன்ற பல முக்கியமான புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். அவர் இவ்வுலக ஓட்டத்தை முடித்து கொண்டாலும் அவருடைய குரல் இன்னும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பிரசங்கங்கள் அனைத்தும் sgaudiostreasures.org என்ற இணையதளத்தில் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. தமிழ் பேசும் விசுவாசிகளுக்கும் அவருடைய ஆவிக்குரிய வளங்கள் சென்றடையும் வகையில் அவருடைய முக்கியமான பிரியாவிடை செய்திகள் என்பதை மதிப்புக்குரிய திருமதி வினோதா சுரேந்தர் அவர்களால் எளிய தமிழில் நேர்த்தியாக மொழிபெயர்க்கப்பட்டு தற்போது அச்சு வடிவில் புத்தகமாக கிடைக்கிறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11:1 என்று பவுல் அப்போஸ்தலன் கூறினார். போதகர் மார்ட்டின் கிறிஸ்துவை உண்மையோடு பின்பற்றியதால் நாமும் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறோம். இப்படிப்பட்ட உத்தம விசுவாசிகளை அங்கீகரிப்பதும் அவர்கள் காட்டிய வழியில் நடப்பதும் முற்றிலும் வேதபூர்வமானதே. ஜான் பனியன் மோட்ச பயணம் என்ற புத்தகத்தில் வரும் நம்பிக்கை என்ற பாத்திரம்தான் விசுவாசத்தை நேரில் காணும் வரை தனது நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. அதே தைரியத்தையும் சகிப்புத்தன்மையும் தான் நாம் போதகர் மார்ட்டின் அவர்களின் வாழ்விலும் காண்கிறோம். இந்த உத்தம ஊழியரை நாம் நினைவு கூறும்போது அவரை பலப்படுத்திய தேவனை துதிக்கிறோம். அவருடைய ஊழியத்தின் பலன்கள் நித்திய காலம் வரை நிலைத்திருந்து விசுவாசிகளை நல்வழிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையும் தொடங்கி முடிப்பவரான இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமேன்.